நம்பூதிரி ஐயா, அவ சித்தார்த்த மனசார கட்டிக்கணும்னு நினைச்சதா தாலியை கழட்டி வச்சிருக்கா. இன்னைக்கு வரலட்சுமி பூஜை அதுமா சித்தார்த்த அவளோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு தாலி கட்டலான்னு தான் பாத்திருக்கான். ஆனா அப்பதான் அவ முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்த தாலியை எடுக்கலான்னு பார்த்தா அது காணாம போயிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்புதிரி ஐயா. வீட்ல ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வரிசை கட்டிக்கிட்டு நிக்குது. இப்போ இதனால என் பேரன் சித்தார்த்தோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இத பாருங்கோமா, தாலிங்கிறது மங்களகரமான விஷயம்தான். அது காணாம போனது உங்க எல்லாருக்கும் சங்கடமான விஷயமா தான் இருக்கும். ஆனா ராணி அவ கழுத்துல மாங்கல்யத்தை கட்டிட்டு தானே இந்த மாங்கல்யத்தை அவ வைராகியத்துக்காக கழட்டி வச்சிருந்தா. அதனால எந்தவித ஒரு ஆபத்தும் கண்டிப்பா சித்தார்த்துக்கு வராது. இது அவசகுணமே இல்ல. நீங்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இப்பதானே சோழிட்டு பாக்குறேன். என்னாச்சு நம்பூதிரி? என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பேடிக்கண்டா, 5 சோழி காமிச்சா கண்டிப்பா தொலைஞ்சு போறது திரும்ப கிடைக்கும். நம்புதிரி ஐயா, நாங்க வீட்ல எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு அலசியாச்சு. ஆனா எங்கேயுமே இல்லையே. எப்படி கிடைக்கும்? ஏன் தமன்னா, எப்படி கிடைக்கும்? நாம தான் கொண்டு போய் லாமியா கிட்ட கொடுத்துட்டோமே. மாங்கல்யம் திரும்ப கிடைக்கும்னு சொன்னனே தவிர அது இங்க கிடைக்கும் நான் சொல்லலையே. நம்பூதிரி, நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த மாங்கல்யத்தை ஒரு புண்ணிய ஆத்மா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். ഈ വീട്ടിന്റെ സാമി ബൊമ്മയാല തന്നെ ആ മാംഗല്യത്തെ കൊണ്ടുവര മുടിയും. என்ன தமன்னா, இந்த ஆள் இப்படி சொல்றாரு? அத்தன், பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சாமி சொல்லுங்க, பொம்மி அக்கா தாலி எடுத்து வந்து கொடுக்குமா? ஆமா ராணி, நீ சாமியா நினைக்கிற அந்த பொம்மி உன் தாலிய தீர்ச்சி ஆயிட்டு கொண்டு வந்து கொடுக்கும். நம்பூதிரி, நீங்க சொல்றது நம்பணும் சித்தார்த். கடவுள் இருக்கிறது எப்படி உண்மையோ அதுபோல புண்ணிய ஆத்மாக்களும் இருக்கிறது உண்மை. எல்லாம் தானே நம்மள நம்பிக்கையில தான் இருக்கு சித்தார்த். ஆனா அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான சடங்கு செய்ய வேண்டியிருக்கு. என்ன சடங்கு நம்பூதிரி? நிறைய தடவை சித்தார்த்தோட கல்யாணம் தடபட்டு போனதால இந்த முறை எந்தவித தடையும் இல்லாம ராணி சித்தார்த் கல்யாணம் நடக்கணும். அதனால கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடுங்க. வர முகூர்த்தத்திலேயே
சித்தார்த் ராணி கல்யாணம் நடக்கணும். சித்தார்த் ராணி கழுத்துல தாலி கட்ட போகும்போது தொலைஞ்சு போன தாலிய பொம்மையே அவ கையால கொண்டு வந்து சித்தார்த் கிட்ட கொடுத்து ராணி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவா. அப்படி ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும். நீங்கள் எல்லாரும் அத கண்கூட பார்க்கத்தான் போறீங்க. நம்புதிரி ஐயா, நீங்க சொல்ற விஷயத்த நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. உங்களோட குழப்பம் இன்னைக்கு மனசுல ஆயி சில சமயத்துல சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்காம முழு மனசோட தானே நம்பணும். இப்போ நடக்கிற விஷயமும் அதே போலதான். சரிங்க நம்பூதிரி, நீங்க சொல்ற மாதிரியே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் உடனே ஆரம்பிச்சிடுறோம். ராணி என்கிட்ட சொல்லும்போது பொம்மி அக்காவே அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா என் கழுத்துல கட்டுவியான்னு கேட்டால, இப்ப நம்பூதிரியும் பொம்மி கண்டிப்பா அந்த தாலியை கொண்டு வந்து தருவான்னு சொல்றாரு. என்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியல. நம்பூதிரி, இப்ப வரைக்கும் நீங்க சொன்னது கனவா நிஜமானே தெரியல. நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஆமாங்க ஐயா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்னாகுமோ ஏதாகுமோன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயம் எங்க வயித்துல பாலை வாத்துருச்சு. எங்க பொம்மியே வந்து தாலிய கொண்டு வந்து கொடுப்பான்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. அவ எங்க வீட்டு கொலசாமி. அவ கையால தாலிய ஆசீர்வதிச்சு கொடுக்கறதெல்லாம் ராணி செஞ்ச பாக்கியம் தான். உங்க எல்லார்கிட்டையும் இப்ப எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் பொம்மை இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்ப எனக்கும் அப்படி இருந்துச்சுன்னு எப்படி நான் சொல்லுவேன்? நம்பூதிரி ஐயா, பொம்மி, நீ எந்த இவட? நம்பூதிரி ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். எந்த மூளை பறையும்? வீட்ல வரலட்சுமி பூஜை நடக்கும்போது ராணியோட தாலிய காணோம். லாமியாங்கிற துஷ்ட சக்தி தான் அந்த தாலியை எடுத்துட்டு போயிருக்கு. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு. வர முகூர்த்தத்துல என்னோட வேம்பு சார் ராணியோட கழுத்துல அந்த தாலிய கட்டணும். நான் எப்படியும் முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த தாலியோட நேர மண்டபத்துக்கு வந்து ஏன் கையாலேயே அந்த தாலிய வேம்பு சார் கையில கொடுத்து கட்ட சொல்லுவேன். அதனால வீட்ல இருக்கிற யாருமே வருத்தப்பட்டுற கூடாது. அவங்களுக்கு நம்பிக்கையோட ஆறுதல் வார்த்தைய சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கல்யாண வேலைய ஆரம்பிக்க சொல்லுங்க. சரி மோளே, பச்சே இது எப்படி? எப்படி சாத்தியம் தானே கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அரியா மோளே, நான் கல்யாண வேலையை ஆரம்பிக்க சொல்றேன், நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றிங்க ஐயா. லோகத்துல காரண காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. பொம்மை வந்து அவளோட கையாலேயே தாலி எடுத்து கொடுக்கறாளாம். அதுண்ட பின்னில கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அப்போ நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரட்டேன். வாங்க, போயிட்டு வரேன். சரிங்க. வாங்க சாமி. இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சீக்கிரம் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஆமாம்மா, ஆமா ஆமா, அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். நான் முந்தா நேல முடிஞ்சு வச்ச தாலி எப்படி காணாம போச்சு, எங்க போயிருக்கோன்னு
ஒண்ணுமே புரியலையே. அன்னைக்கு புடவையில தீ பிடிச்சப்ப எங்கேயாவது விழுந்துருக்குமோ? பொம்மி அக்கா, நம்பூதிரி சாமி வந்து தாலிய நீயே கொண்டாந்து குடுப்பேன்னு சொன்னதும் வீட்ல இருந்த எல்லாருக்கும் சாக்கு தெரியுமா? எனக்கே ஒண்ணுமே புரியலக்கா. நீ இப்ப என் முன்னாடி வாயேன், எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். பொம்மி அக்கா வாக்கா. என்ன ராணி, நம்பூதிரி உனக்கும் ஷாக் கொடுத்துட்டு போயிட்டாரா? ஆமாக்கா, நான் அமைதியா தானே இருந்தேன். நீ தான் தாடிகாரனாண்ட தாலி விஷயத்த சொல்ல சொல்லி இம்மா பெருசாக்கிட்ட. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? நானே இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சத பெரிய விஷயம் நினைச்சுக்கின்னு இப்ப வரைக்கும் கடவுளாண்ட நன்றி சொல்லின்னு நிம்மதியா வாழ்ந்து நிறுகிறேன். நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் தாடிகாரனாண்ட அந்த விஷயத்த நான் சொன்னேன். இப்ப பாரு, என் முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்த தாலிய காணோம். அத்த கேட்டு எல்லாரும் வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தாலி காணாம போனதான் காரணம்னு சொல்றாங்க. ஏன் பாட்டி வாய் விட்டே சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளவு சங்கடமா போச்சு தெரியுமாக்கா? ராணி, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. ஒரு கலகம் பிறக்கும் போதுதான் அது நல்லதுல முடியும். உனக்கு வேம்பு சாரை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராணி. அதனால யார் என்ன சொன்னாலும் அத பத்தியெல்லாம் நீ நினைச்சு கவலைப்பட வேண்டாம். எப்படிக்கா கவலைப்படாம இருக்க சொல்ற? எல்லாரும் பேசினத பார்த்தல்ல. தாலிய காணும்னதும் தாடிகாரனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு நானே ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாரு ராணி, நான் இருக்கிற வரைக்கும் வேம்பு சாருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே ஆக விட மாட்டேன். அந்த நம்பிக்கையில தான்க்கா நானும் இருக்கிறேன். ஹே கல்யாண பொண்ணே, எதை பத்தியும் கவலைப்படாம நீ சந்தோஷமா இருக்கணும். என்ன ராணி, சந்தோஷமா இருக்க சொன்னா நீ இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? இல்லக்கா, நம்பூதிரி சாமி நீங்க கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் சீக்கிரமா பாருங்க. முகூர்த்த நேரத்துல பொம்மிய தாலிய கொண்டு வந்து அவ கையாலேயே சித்தார்த்தாண்ட கொடுப்பான்னு சொன்னாரு. அதுக்காண்டி நடக்காம போச்சு, இந்த ராணி இல்லாம போயிருவாக்கா. ராணி, நம்பூதிரி சொன்னது என்னோட வாக்கு. நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா? நம்பூதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் பார்க்கும்படி நானே மண்டபத்துக்கு வந்து தாலிய வேம்பு சார் கையில கொடுத்து உன் கழுத்துல கட்டுன்னு சொல்லி அவர் உன் கழுத்துல தாலி கட்டுறத என் கண் குளிர பார்ப்பேன். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். அக்கா இம்மா தூரம் சொல்லுதுன்னா கண்டிப்பா முகூர்த்த நேரத்துல தாலிய கொண்டாந்து தாடிகாரனாண்ட கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்லிட்டு தான் மறுவேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இம்மா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போகுது. அக்கா, இந்த மனோ எங்க போனா என்ன ஆனான்னு ஒரு தகவலும் இல்லையேக்கா. அதான் தம்பி எனக்கும் கவலையா இருக்கு. அவனுக்கு நான் பட்ட கஷ்டத்தை பார்த்து தாங்கிக்க முடியல. அதான் அந்த பொம்மைய பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லி எங்கேயோ போயிருக்கான். ஏன் அத்தை, அதான் நம்ம ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல. அவன் எதுக்காக தனியா போகணும்? இங்க நம்மளோடயே இருந்திருக்கலாம்ல. அவன் ஏதோ கோபத்துல போயிருக்கான். இன்னும் 2 நாள்ல அவனே திரும்பி வந்துருவான் பாருங்க. இல்ல தமன்னா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. என் புள்ள ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல சாதிக்காம விடவே மாட்டான். நீ பாரு, பொம்மி விஷயத்துல அவன் கண்டிப்பா பெருசா ஏதாவது பண்ணுவான். அக்கா, மனோ பண்ணுவான் சரி. ஆனா இந்த நம்பூதிரி என்னவோ பொம்மிய அந்த ராணியோட தாலியை கொண்டு வந்து மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் தருவான்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி நடந்துருமாக்கா? என்ன தம்பி, லாமியா சொன்ன மாதிரியே நாம ராணியோட தாலியை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டோம். அதே மாதிரி லாமியா நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அந்த பாதாள உலகத்துல வச்சே பொம்மியோட கதையை முடிச்சிடுவான். இல்லக்கா, ஒருவேளை பொம்மி ஏதாவது செஞ்சு லாமியாவை அட்டாக் பண்ணி அந்த தாலியை எடுத்துட்டு வந்துட்டா என்ன பண்றது? ஏன் சித்தப்பா, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா?
லாமியா நம்ம கிட்ட இருந்து தாலியை வாங்கிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்களா? ம். ஒருவேளை இப்ப இந்த தாலிய எடுத்துக்கிட்டு பாதாள லோகம் போகும்போது அந்த பொம்மி குறுக்க வந்து தடுத்தா அப்ப என்ன பண்றது? அந்த பொம்மி நிச்சயமா என்னை தேடி வருவா. ஆனா அவ்வளவு சீக்கிரமா அவளால என்னை நெருங்கவே முடியாது. அந்த பொம்மி என்ன எவ்வளவு தூரம் வேணாலும் துரத்திட்டு வரலாம், ஆனா என்னை நெருங்கவே முடியாது. ஏன்னா அவ என்னை நெருங்க முடியாத அளவுக்கு 3 தடைகளை உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு தடையையும் அவ உடைச்சிட்டு வந்தா மட்டும்தான் அவளால என்கிட்ட நெருங்க முடியும். ஏன் லாமியா, அவதான் ஜெகஜால கில்லாடியாச்சே, அவளுக்கு இதெல்லாம் ஜுஜுபி. ஐயோ தம்பி, கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? விடுங்க, உங்களுக்கு என்கிட்ட அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு, அவருக்கு இல்ல. அதனாலதான் அவர் அப்படி பேசுறாரு. ஐயோ, ஐயோ, என் வாயால தான் நான் கெடுவனே. ஜோசியக்காரன்லாம் சொல்லிருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பெரிய ஆளுங்க, உங்களுக்கு முன்னால அந்த பொம்மையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னக்கா? சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவங்கள விட பெரிய ஆளுதான். பொம்மி அந்த 3 தடைகளையும் தாண்டி வரத்துக்கு முன்னாடி அவளோட ஆத்மா அதுல மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி அந்த பொம்மையால வந்து என்ன நெருங்க முடியும்? அந்த லாமியா இந்நேரம் அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பா. பொம்மியோட கதை இன்னையோட க்ளோஸ். இனிமே இங்க நம்ம ஆட்டத்தை நாம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆமா அத்தை, அப்பதான் நம்ம இங்க ராணியோட கதையை முடிக்க முடியும். பக்காவா பிளான் போட்டு பேஷாவ கதையை முடிப்போம். முடிச்சிருவோம். ஹே லாமியா, நீதான் ராணியோட தாலியை எடுத்துட்டு போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் உடம்புல இருந்த உயிரை விட, இப்போ நான் இருக்கிற இந்த ஆத்மாவை விட, நான் கையெடுத்து கும்பிடுற கடவுளுக்கு சமமா நடக்கிறது அந்த தாலி தான். அந்த தாலி எவ்வளவு புனிதமானது தெரியுமா? உன்ன மாதிரி துஷ்ட சக்திக்கெல்லாம் அந்த தாலியோட அருமை பெருமையை பத்தி என்ன தெரிய போகுது? என்னோட தாலி இப்போ என் கைக்கு வரணும், இல்லைன்னா உன்னோட அழிவு ஏன் கையால தாங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. உன்னை அழிச்சிட்டு தான் அந்த புனிதமான தாலியை நான் எடுத்துட்டு போகணும்னா அதுக்கும் நான் தயார். என்னை பத்தி உனக்கே தெரியும். நீ மட்டும் அந்த தாலியை கொடுக்கலன்னா நான் சத்தியமா உன்னை அழிச்சிருவேன். ஏ பொம்மி, உன்னோட ஆத்மாக்கு உண்மையிலே சக்தி இருந்தா என்ன அழிச்சிட்டு உன்னோட தாலியை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போ. நான் இப்ப எந்த உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நீ எங்க தேடினாலும் இந்த லாமியாவை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. உன்னால என்ன நெருங்க கூட முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. உன் ஆத்மா அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நீ எந்த குடும்பத்தை உன் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த குடும்பம் உன் கண்ணு முன்னாடியே துடிச்சு அழிய போகுது.
மல்லிகா வயிற்றுல இருந்த என் பாக்க எப்படி நீ அழிச்சியோ அதே மாதிரி இந்த லாமியா உன் வம்சத்தையே அழிக்க போறா. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட இருந்து அந்த தாலியை நான் வாங்குவேன். அம்மா அஞ்சல, ஆ முகூர்த்தத்துக்கு பட்டு புடவை வேட்டி எல்லாம் வாங்கணும். என்னென்னு கணக்கு போட நாம ஒன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? ஆஹா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சித்தார்த்து கிட்ட சொல்லி பெரிய மண்டபமா பார்க்க சொல்லுங்க. அம்மா அது மட்டும் இல்லம்மா, மாலை சாப்பாடு இது எல்லாத்தையுமே ரொம்ப பெருசா அரேஞ்ச் பண்ணணும். ஆமா, நம்மளாம் இங்க சீரியஸா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சித்தார்த்த எங்க ஆளையா காணோம். தோ வரானே. வாப்பா சித்தார்த். இப்பதான் நாங்க எல்லாரும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்.